கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்களுடன் கரூர் மாவட்ட காவல் ஆய்வாளர் சிபிஐ முன்பு ஆஜராகியுள்ளார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்துவதற்காக இன்று காலை சிபிஐ உயரதிகாரிகள் மீண்டும் கரூர் வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக இந்த சிபிஐ அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது சற்று முன்னராக கரூர் வழக்கு தொடர்பான ஆவணங்களுடன் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் ஆஜராகியுள்ளார். அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கானது தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அமைக்கப்பட்டது. அந்த அமைக்கப்பட்ட பின்னராக கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 2 நாட்கள் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் தீபாவளியை முன்னிட்டு கடந்த 10ஆம் தேதி சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். கடந்த 21ஆம் தேதி ஆய்வாளர் மனோகரன் மற்றும் தலைமை காவலர் ஒருவர் என 2 பேர் மட்டுமே இந்த பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் தங்கி மொழிபெயர்ப்பு பணிகளை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது இன்று காலை 2 வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட சிபிஐ உயரதிகாரிகள் குழுவானது மீண்டும் கரூர் வந்துள்ளது. 2ஆம் கட்ட விசாரணையை துவங்கியுள்ள அவர்கள் விசாரணையை தீவிரப்படுத்த உள்ள நிலையில்தான் தற்போது அந்த பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகை அலுவலகத்துக்கு சிபிஐ அதிகாரிகள் முன்னிலையில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான ஆவணங்களுடன் தற்போது ஆஜராகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.